ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியை சேர்ந்த 15,800 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி, 60 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஆளுநர் ஒப்புதல். வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கு காவல் அதிகாரி நியமிக்க நடவடிக்கை, புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவு. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையில் மாற்றம், புதுவை சமூக நலத்துறை அதிகாரி தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் 15,800 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வாங்க 60 கோடி ரூபாய்க்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுகிறது. இதில் கடந்த 2022-23ஆம் கல்வி ஆண்டு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படாமல் இருந்தது. அந்த மாணவர்கள் தங்களுக்கும் மடிக்கணினி வழங்க கோரி அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்நிலையில் அரசு பள்ளிகளில் தற்போது 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களோடு சேர்த்து கடந்த 2022-23ஆம் கல்வியாண்டில் படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை சார்பு செயலாளர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஆளுநர் கைலாசநாதனின் ஒப்புதலின்படி சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2022-23ஆம் கல்வியாண்டில் படித்த மாணவர்கள் 8,446 மாணவர்களுக்கும், நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் புதுச்சேரியில் 5,075, காரைக்காலில் 1,702, மாஹேவில் 402, ஏனாமில் 158 என 7,337 பேருக்கும் இந்த மடிக்கணினி வழங்கப்பட உள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக 15,783 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்பு பிரிவு காவல் நிலையத்திற்கு காவல்துறை அதிகாரி நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் 1989 அமலாக்கத்துறை மறு ஆய்வு செய்வது தொடர்பான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் சட்டசபையில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் மத்திய அரசால் நாடு முழுவதும் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் 1989 ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் இந்த திட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி வழங்கியும் மறுவாழ்வு வழங்கவும் வழிவகை செய்கிறது என்றும் கூறினார். அதன்படி புதுவையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாகவும், மேலும் புதுச்சேரி வன்கொடுமை தடுப்பு பிரிவு காவல் நிலையத்தில் நிரந்தர ஆய்வாளர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதில் முதலமைச்சர், அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், சாய் சரவணகுமார், சந்திர பிரியங்கா, டி பாய்ந்தான், தலைமை செயலாளர் சரத் சௌகான், தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின துறை செயலாளர் முத்தம்மா மற்றும் அனைத்து அரசு செயலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நல்லாட்சி வாரத்தையொட்டி மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் வருகிற 24ஆம் தேதி வரை நல்லாட்சி வாரம் கொண்டாடப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் பொதுமக்களை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் என்றும், கல்வித்துறை மூலம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வங்கியில் சேமிப்பு கணக்குகளை உருவாக்கவும், போக்குவரத்து துறை மூலம் பழகுனர் ஓட்டுநர் உரிமம் வழங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் வேளாண் துறை, கால்நடை பராமரிப்பு துறை, ஆதிதிராவிடர் நலத்துறையும் சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் என்றும், உள்ளாட்சித்துறை மூலம் கிராமப்புறங்களில் சிறப்பு தூய்மை பணி, சுகாதாரத்துறை மூலம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அனைத்து அரசு துறைகளும் தங்கள் துறை சார்ந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புதுவை சமூக நலத்துறை அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மாநிலத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கல்வி உதவித்தொகை விதிகள் 2013 படி குறிப்பிடப்பட்டுள்ள உதவித்தொகை விகிதங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி வீட்டில் இருந்து வந்து படிக்கும் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 400 ரூபாயும், விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு 800 ரூபாயாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இதேபோல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை வீட்டில் இருந்து வந்து படிக்கும் மாணவர்களுக்கு 500 ரூபாயும், விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு 1000 ரூபாயும், 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மற்றும் ITI டிப்ளமோ தொழிற்படிப்பு மாணவர்களுக்கு 640 ரூபாயும், அதே பிரிவுகளில் விடுதியில் தங்கி படிப்பவர்களுக்கு 1080 ரூபாயாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, தொழிற்படிப்பு, என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களின் உதவித்தொகையும் 800 ரூபாயாகவும், இதே பாடப்பிரிவை விடுதியில் தங்கி படிப்பவர்களுக்கு 1240 ரூபாயும் மாற்றப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பு செயலாளர் ராகினி தெரிவித்துள்ளார். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளார். சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் மனு அளித்தார். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் காலியாக உள்ள 344 அங்கன்வாடி பணியாளர்கள், 274 உதவியாளர்கள் என மொத்தம் 618 அங்கன்வாடி பணியிடங்களுக்கு புதிதாக ஆட்கள் தேர்வு செய்ய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும், இதில் ஏற்கனவே 74 அங்கன்வாடி ஊழியர்கள், 101 உதவியாளர்கள் என 175 பேர் 5 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியில் உள்ளதாகவும், அதன்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மாதம் 6000 ரூபாய், உதவியாளர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் உடனிருந்தனர். புதுவை பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்யும் பெண்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக மின் விளக்கு மற்றும் மின் விசிறியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கியதால் வியாபாரிகள் மன நெகிழ்வுடன் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ள கடைகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று பார்வையிட்டு வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேருந்து நிலையத்தை கட்ட தொடங்கும் போது மீண்டும் தங்களுக்கு கடைகளை ஒதுக்குவதாக அரசு உத்தரவாதம் அளித்ததாகவும், ஆனால் 30 மாதங்கள் ஆகியும் கடைகள் ஒப்படைக்கப்படவில்லை என்றும், இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக வியாபாரிகள் தங்கள் குறைகளை கூறினர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 30 மாதங்களாகவே கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும், இதனால் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் அவதியடைந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் அரசுக்கு தேவையான 2 கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து கடைகளையும் திறக்க வேண்டும், உடனடியாக கடைகளை பயனாளிகளுக்கு ஒப்படைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து புதுவை பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின் விளக்கு மற்றும் மின் விசிறி தேவை என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் அவர் மின் விளக்கு மற்றும் மின் விசிறி வழங்கிய சம்பவம் வியாபாரிகளிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் கடையும் பார்த்தாரு, இதெல்லாம் லைட் இருக்குதாங்க, இல்லை ஐயா, இல்லை ஃபேன் கடை லைட்டு கடை ராவில் கொசு வைப்புது ஐயா, எங்களால் உக்கார முடியல ஐயா நாங்கள் சொன்னோம். போய் உடனே எங்களுக்கு வாங்கியாந்து உடனே கொடுத்தாரு. அவருக்கு நன்றி, சார்லஸ் ஐயாவுக்கு நன்றி. பொதுமக்களோட அவதிக்கும் இங்கே தொழில் பண்ணுறவங்களோட வாயிலையும் அடித்து இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த அரசாங்கத்தை கண்டிப்பாக கண்டித்து எதிர்க்கிறோம். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் இதே மாதிரி எப்படி ஹவுசிங் போர்டு பூட்டி கடந்து இன்றைக்கி ஒரே மாதத்தில் இன்றைக்கி எல்லா உரிமையாளர்களுக்கும் சாவி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு 10-15 நாளில் சீக்கிரமாக முடிவு எடுத்து அரசாங்கம் இவங்களுக்கு சீக்கிரமாக அந்த சாவி கடையை கொடுத்து அவங்க சீக்கிரம் கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வழி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் ரோட்டில் போராடுவோம். அதுக்காக நாங்கள் இதை ஒரு எச்சரிக்கையாகவும் நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் அரசாங்கத்துக்கு. புதுச்சேரி தோட்டக்கலை சார்பில் ஊக்கத்தொகை பெறுவதற்கான விவசாயிகள் பட்டியல் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2025-26 ஆண்டிற்கான தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும், அதன்படி மரவள்ளி சாகுபடி விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 7,000 ரூபாய், தென்னை விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வயல் ஆய்வு செய்யப்பட்டு விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுச்சேரி உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் வருகிற 29ஆம் தேதி வரை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வருகிற 29ஆம் தேதிக்குள் தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்று 8 பேரிடம் 4 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்தவரின் செல்போன் எண்ணுக்கு லிங்குடன் கூடிய ஒரு குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. அதில் போக்குவரத்து விதிகளை மீறி குற்றத்திற்காக அபராதம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உண்மை என நம்பியவர் அதில் கேட்கப்பட்டு இருந்த தனிப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்தும் அனுப்பியுள்ளார். பின்னர் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 99,512 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் மூலக்குளம் பகுதியை சேர்ந்தவர் 68,000 ரூபாயும், திருபுவனையை சேர்ந்தவரிடம் 58,274 ரூபாயும், புதுவையை சேர்ந்த பெண்ணிடம் 55,000 ரூபாயும், முருங்கம்பாக்கத்தை சேர்ந்தவரிடம் 49,000 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்தவரிடம் 42,200 ரூபாய், வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவரிடம் 9,000 ரூபாய், வில்லியனூரை சேர்ந்த மற்றொருவரிடம் 800 ரூபாய் என ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது. இதன்படி டிசம்பர் 17ஆம் தேதி ஒரே நாளில் 8 பேரிடம் 3,81,000 ரூபாய் ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,300 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,100 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.